ஹலோ எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம இன்ஸ்டண்ட்டாக எப்படி ரவா தோசை செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் ரவை எடுத்திருக்கேன். அப்புறம் 1 கப் அரிசி மாவு, அப்புறம் 1/2 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். கோதுமை மாவு இல்லைனாலும் மைதா மாவு கூட எடுத்துக்கலாம். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கிறேன். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ரவை தண்ணியெல்லாம் அப்சார்ப் பண்ணி நல்லா கெட்டியாகும். அதுக்காக நம்ம இந்த மாவை ஒரு 10 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். 10 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போது மாவு நல்லா திக்காயிடுச்சு. ரவையெல்லாம் தண்ணியை நல்லா அப்சார்ப் பண்ணிடுச்சு. இப்போ நம்ம இதில் சின்ன சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்க 2 வெங்காயம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொத்தமல்லி, பச்சை மிளகாய், கறிவேப்பிலை இதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். அது கூடவே 1 டேபிள் ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கிறேன். இதில் இன்னொரு கப் தண்ணி விட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது கன்சிஸ்டன்சிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இது கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, அதனால் நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போது நம்ம மாவு இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இப்போ நான் ஒரு தவாவை ஹீட் பண்ணிக்கிறேன். இந்த ரவா தோசை செய்கிறதுக்கு தவா நல்லா ஃப்ளாட்டாக இருக்கணும், அப்போ தான் இந்த தோசை நல்லா வரும். இப்போ தவா நல்லா சூடாக இருக்கும் போது நம்ம செஞ்சு வச்சிருக்க பேட்டரை இது மேலே ஊற்றிக்கலாம். நல்லா சூடாக இருந்தால் தான் ரவா தோசை இந்த மாதிரி வரும். இப்போ கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கிறேன். இது மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணணும். நல்லா கிறிஸ்பியாக சைட்ஸ் எல்லாம் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் நம்ம இதை திருப்பி போட்டுடலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரு 3 to 4 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும். நம்ம ரவா தோசை ரெடி ஆயிடுச்சு. இந்த ரவா தோசை கூட சாம்பார், சட்னி எது வச்சு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். நீங்களும் கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.